கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது. ஏசாயா 26:8. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடந்த நாட்கள் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஏசாயா என்கிற இந்த தேவ மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்கள் ஆத்தும வாஞ்சை ஆயிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்னவா இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவினுடைய வாஞ்சைகள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாஞ்சை என்னவா இருக்குது, நம்முடைய கோல் என்னவா இருக்குது, நம்முடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா, நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீட்டை கட்டணும், நான் நல்ல முறையில் இருக்கணும், என் பிள்ளைகளை நான் திருமணம் பண்ணி கொடுக்கணும், அநேக காரியங்கள், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நகை வாங்கணும், இதை சேர்க்கணும், அது இதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்குது. இதற்காகவே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இதையே நம்ம நாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சை இருக்கணும். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை குறித்து வாஞ்சை இருக்க வேண்டும். தேவனோடு கூட அவர்கள் எப்பொழுது நிலைத்திருப்பதை குறித்து வாஞ்சை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிற உமது நாமம், ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் அது உன்னதமான நாமம், அது உயர்வான நாமம், உங்களை உயர்த்தும் நாமம், அது உங்களை உன்னதத்தில் வைக்கும் நாமம், உங்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆறுதல்படுத்தும், தைரியப்படுத்தும், உங்களை எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மீட்டு கொண்டு வருகிற நாமம். அந்த நாமத்தை நம்ம எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அந்த நாமத்தை நம்ம எப்போதும் சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய நேரங்களில் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, இப்படி அநேக நாமங்கள் அவருக்கு உண்டு. அவைகளை சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டாவதாக சொல்லுகிறார், உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சைகளாக இருக்க வேண்டும். இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் உட்கார்ந்து தேவனை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சமயத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம், நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம். அவர் செய்த காரியங்களை நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம். மாதத்தில் ஒரு முறை ஆண்டவரை கடந்த மாதங்கள் முழுவதும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சரீரம், என்னுடைய பலவீனம், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிங்களேன்னு சொல்லிட்டு மாதத்தில் ஒரு முறை, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய காரியங்களை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் செய்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் யார் என்பதையும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் செய்தார் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி நம்ம செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களுடைய பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உம்மை நினைக்கும் நினைவுகளும் ஆண்டவரே, உமது நாமமும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தையும் நீர் செய்த நன்மைகளும் நினைக்கிற ஆண்டவர் ஒரு நல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நிறைய நேரத்தில் உம்முடைய அருமை எங்களுக்கு தெரியல. காரணம், நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்காமல் போகிறோம். நிறைய நேரத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை தோற்று போகிறோம். காரணம், உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவில் நாங்கள் நினைக்காமல் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சையாக இருக்க உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.